உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டபுள் ஹேங் டோர் ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். நீவே ரீசெண்ட் ரிவீட் ஒன்று ஓப்பன் பண்ணின்னு சொன்ன மாடல்ஸ் ஃபேமிலிஸ் இருக்கு. அதில் நியூ வந்து கொடுத்து ஃபேமிலிஸில் நியூ வந்து கொடுத்து டோர் டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது யூனிட் செட்டிங் யூஎன் இது டைப் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தேவை மில்லிமீட்டரில் நான் செக் பண்ணுறேன். அடுத்து வந்து லென்த் வந்து மில்லிமீட்டர். நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க மில்லிமீட்டரில். ஓகே நான் நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது இதில் 3D வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே நான் இது டோர் ஓப்பனிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டபுள் ஹேங் டோர் வித் பேனல் டாப் லூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் ஆல்ரெடி ஃப்ரேம் ப்ரொஜெக்ஷன் அந்த வாலில் கவர் பண்ணி வர அந்த ட்ரிம் ஆப்ஷன் இதில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட்டுக்கு இது என்ன சொன்னீங்கன்னா இதெல்லாம் பேராமீட்டரில் செக் பண்ணிருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபேமிலி டைப் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஹைட்டில் இருந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஹைட் வந்து 2.4, விட்த் வந்து 1.2. ஓகே நான் செக்கிங் அப்ளை. ஓகே ஓகே இதை வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓகே 1.2 இன்டு ஹைட் 2.4. நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணணும். டோர் ஃப்ரேம் அதுக்கு ரிஃபரன்ஸ் லெவல் போயிட்டு எப்போவுமே கிரியேட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரூஷன் பிளண்ட் ரிவால்வ் ஸ்வீப்ட் பிளண்ட் ஒயிட் ஃபார்ம் இது தான். இதில் எக்ஸ்ட்ரூஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு டோர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணக்குள்ள ஸ்வீப் போயிட்டு ஸ்கெட்ச் பார்த்து எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் பார்த்து எடுத்துட்டு ஒர்க் பிளான் செட் பண்ணணும். பிக்கப் பிளான் எனக்கு இதில் வரணும், சென்டரில் தான் வரணும். இப்போ வந்து ஸ்கெட்ச் கொடுங்க. ஓகே 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 லாக் பண்ணுறேன். இப்போ ப்ரிஃபரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கு. இந்த இதில் தான் வந்து 3D செக் பண்ணி பாருங்கள். இந்த பாத் வழியாக அதில் இந்த ஃப்ரேம் வந்து ட்ராவலிங். ஓகே நெக்ஸ்ட் வேண்டியது ஃபினிஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கீழே இருந்தால் செலக்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷன். இப்போ எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சு தான் இதை ட்ரா பண்ணிடலாம். ஓகே எனக்கு வர வேண்டிய ஃப்ரேம் வந்து திக்னஸ் 50 mm 75 mm into 100 into 75 plus 150. நான் ஓகே அடுத்து வந்து இதை கிரியேட் பண்ணுறேன். அடுத்து ட்ரிம் போயிட்டு இதை கட் பண்ணுறேன். இப்போ வந்து 3D செக் பண்ணி பாருங்க. இந்த பாத் வழியாக இந்த ஃப்ரேம் ப்ரொஜெக்ஷன் வந்து போகும். ஃபினிஷ் அதுக்கு முதல் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ ஓகே அதுக்கு முதல் இதில் ஃப்ரேமை வந்து செக் பண்ணணும். ஃப்ரேமில் மெட்டீரியல்ஸ் எடிட் ஆப்ஷன் போங்க, எடிட் ஸ்வீப். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல். இதில் வந்து மெட்டீரியல்ஸை செக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் இதில் வந்து நான் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். டோர் ஃப்ரேம் வந்து நியூ ஒன்று கிரியேட் பண்ணி இதை டோர் ஃப்ரேம் கொடுக்குறேன். TF ஓகே இதில் அசெட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் ஓகே இதில் வந்து வுட் ஃப்ரேம் கொடுக்குறேன். வுட் நான் ஓகே அப்ளை. ஓகே ஓகே இப்போ ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே வுட் ஃப்ரேம் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பெனல் ஃப்ரேம். இப்போ வந்து ஃப்ரேம் டோர் ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆகியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பெனல் ஃப்ரேம். இது டபுள் ஹேங்ன்றதுல டபுள் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்டீரியர் போயிட்டு நான் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதில் வந்து ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் கிரியேட் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் எடுக்கிறேன். நான் ஓகே எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் எடுக்கிறேன். ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துட்டு
ஃப்ரேம் வந்து நான் 50 mm இருக்கிறேன். ஏன்னு சொன்னா மைனஸ் கொடுத்தது இன்டர்னலுக்கு வந்து ஆஃப்செட். ஓகே. அடுத்து வந்து இதுக்கு ஃபெனல்ல வந்து ஒரு 1 2 3 4 அடி வெயிட் பண்றேன். நான் ஒரு ஆஃப்செட்டை கட் பண்றேன். சென்டர். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆஃப்செட் எடுக்கிறேன். ஆஃப்செட் வந்து 10 mm. இந்த ஃப்ரேம் வந்து 50 mm. ஓகே. இதை கொஞ்சம் மூவ் பண்றேன். சேம் சைஸுக்கு எடுக்கலாம். சேம் சைஸ் எடுக்கிறேன்னு சொன்னா கிடைக்குதுன்னா ஓகே. maximum எக்ஸாம்பிள் தானே. நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது நீங்க இதை ட்ரிம் பண்ணுங்க. ஸ்பிளிட் ஆப்ஷன் வைத்து இதை கட் பண்ணிட்டு ட்ரிம் ஆப்ஷன் தென் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்றது. ட்ரிம். ஓகே. இப்போ ட்ரிம். ஓகே. தென் இது ஸ்பிளிட் போயிட்டு கட் பண்ணிட்டு now இப்போ ஓகே. ஃப்ரேம் வந்து 1 2 3 4 கிரியேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது நீங்க மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்றது கேட்டகரி வச்சு ஆல்ரெடி ஒரு டூப்ளிகேட் இருக்கிறேன். நான் எடுத்துட்டு இது வந்து ஃபைனல் ஃப்ரேம் PF கிரியேட் பண்றேன். PF. ஓகே. இது ரேஷர்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். நான் ஓகே. அடுத்து ஓட் கொடுக்குறேன். ஓகே. இதுல மெட்டீரியல்ஸ் அப்ளை. ஓகே. இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே. நான் ஃப்ரேம் கம்ப்ளீட். என்ன ஃபைனல் ஃப்ரேம். ஓகே. அடுத்து ஃபைனல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து திக்னஸ் எண்ட் எக்ஸ்ட்ரூஷன் வந்து -25 இன்டு இது வந்து +25. ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இது சென்டர்ல வரணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ரெஃபரன்ஸ்ல வரது. ஓகே. அது எண்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டார்ட் 0 வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து கிரியேட் ஆகும். ஓகே. சென்டர்ல வரதுக்கு வேண்டிய அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது எக்ஸ்டீரியர் ஃப்ரேம். இப்போ வந்து பெனல் கிரியேட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூஷன் பெனல் ரெக்டாங்கிள் ஷேப் எடுக்கிறேன். இதுக்குள்ளதான் பெனல் வரும். ஓகே. எல்லாமே வந்து நீங்க லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மெட்டீரியல்ஸ் நான் வந்து இதில் டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன். ஓகே. இது பெனல் ஒன்லி கொடுத்துட்டு நான் எசெட் சேஞ்ச் அதுவும் வந்து வுட்லாம் கொடுக்குறேன். எனக்கு தேவை இந்த வுட். ஓகே. அப்ளை. இப்போ ஓகே. இதையும் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் எண்ட் வந்து -25 12 mm. ஓகே. இது வந்து +4 சொன்னீங்கன்னா ஃப்ரேம் சைஸ் வந்து 2 inch இருந்தா ஃபைனல் வந்து 1 inch. ஓகே. now finish. ஓகே. இப்போ நீங்க 3D வியூல செக் பண்ணலாம். ஓகே.
இதை வந்து ரெஃபரன்ஸ் லெவல் போனீங்கன்னா சென்ட்ரல் ஓகே ஃப்ரேம் அண்ட் பேனல் ஓகே. நெக்ஸ்ட் சிம்பிள் என்ன செய்யணும்னு சொன்னா இதை வந்து மிரர் பண்ணீங்கன்னா ஓகே இது ஃப்ரேமையும் பேனலையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலோட போயிட்டு பேனலை கிளிக் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன் போயிட்டு ஓகே. நவ் வந்து கிளியர் இது டபுள் ஹேங் டோர். இதை வந்து எனிடோட் ஆப்ஷன் போயிட்டு சிம்பாலிக் லைன் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆர்கிடெக்சரல் பிளான்ல அந்த டோர் வந்து ஓபன் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கிறது. ரெஃபரன்ஸ் பிளான் போனீங்கன்னு சொன்னா சிம்பாலிக் லைன் போயிட்டு ஸ்டார்ட் சென்டர் எண்ட் ஆர் இதுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நவ் கிளிக் பண்ணிட்டு ஓகே. தென் லைன் போயிட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது இது ரெண்டையும் காப்பி எடுத்துட்டு டபுள் ஹேங் டோர் தானே காப்பி எடுத்துட்டு மிரர் கொடுங்க. ஓகே மிரர் இப்போ 3D செக் பண்ணி பாருங்க. ஓகே வந்து ஹைட் பண்றேன். ஹைட் எலிமெண்ட் ஓகே. நவ் வந்து 3D சாரி டபுள் ஹேங் டோர் frame and panel complete. ஓகே இதை வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல லோட் பண்ணி நம்ம எப்படி எட் பண்றேன்னு பார்ப்போம். ஃபைல் வந்து போயிட்டு நியூ வந்து ஓபன் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் இதுல வந்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஓகே. எல்லாரும் வால் அண்ட் கிரியேட் பண்றேன். நான் ஓகே இதுக்குள்ள வந்து அந்த ப்ராஜெக்ட் லோட் பண்ணுவோம். இப்போ நான் ஆட் பண்றேன் டோர் பாருங்க. இப்போ சிம்பாலிக் லைன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே ஓகே இது 3D வியூல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் ஓகே இதை வந்து ரியலிஸ்டிக் நம்ம கிரியேட் பண்ணதோ ஓகே. இதுல வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆர்கிடெக்சரல் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆர்கிடெக்சரல் பிளான்ல இது விளங்கக்கூடாது, விசிபிள் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. போன வீடியோவில் நான் கிரியேட் பண்ண ஒரு சொல்லியிருப்பேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா விசிபிலிட்டி செட்டிங் போயிட்டு இதை நீங்க பிளான் கட் பிளான்ல அன்ஹைட் பண்ணிக்கணும். ஹைட் பண்ணீங்கன்னா ஓகே அன்ஹைட்ல ஹைட் பண்ணுங்க. நான் ஓகே இந்த வீடியோவில் ஒரு டபுள் ஹேங் டோர் எப்படி கிரியேட் பண்றது அதை ப்ராஜெக்ட்ல எப்படி லோட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெசனோட சந்திப்போம்.